இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னே கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எதுன்னு தெரில. மக்கள் பாருங்க, தண்ணி வருதுங்களா? ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் இருந்து தாங்க நம்ம புளியஞ்சோலைக்கு தண்ணி வருதுங்க. அப்படியே மக்களை கோயிலுக்குள்ள போகலாம், அம்மனை தரிசனம் செய்வோம். ரூபாய் அம்மனின் திருவடிகள் போற்றி போற்றி. கொல்லிமலைக்கும் அம்மன் தானுங்க காவல். நம்ம புளியஞ்சோலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அம்மன் தான் வந்து காவலுங்களாமா. காவல் தெய்வங்கிறனால போலீஸ் ஸ்டேஷன் அமைப்புலேயே இங்கே வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அந்த பழமலை எங்க கொல்லிமலையில் விளையிறதுங்களா? சரி சரிண்ணா. அதாவது கொல்லிமலைக்கு மேல பல லட்சம் மூலிகை இருக்கு. அதுல சில லட்சம் மூலிகையில ஓம் சிவாய நமக. திருச்சியில இருந்து வரீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்களா? இல்ல இது ரெண்டாவது குடிச்சிருக்கா? தண்ணி ஓரளவுக்கு இருக்குங்களா உங்களுக்கு? பாய் பாய். ஏடா சோகமாக்குற? சாப்பிட்டியா? சாப்பாடு கிடைக்கலையா? ரத்த கட்டுக்கு, அதே மாதிரி ஒத்த தலைவலிக்கு. ஒத்த தலைவலிக்கு இதானா? ஒத்த தலைவலிக்குங்க. இது வந்து 100 ரூபா கொடுக்கணும். கொஞ்சம் நல்லா. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வச்சிருக்கீங்க இந்த கல்ல? இந்த கல்ல வச்சிருக்கீங்க 50 காசுக்கு வாங்குறதுங்களா? வேற லெவல். ஓகே. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் இன்ட்ரோவும் டைட்டிலும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, தம்ப்நெயில், டைட்டில், இன்ட்ரோ அனைத்தும் உண்மைதாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளியஞ்சோலை தாங்க போகிறோம். புளியஞ்சோலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டங்க. அதாவது கொல்லிமலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தாங்க புளியஞ்சோலை கிராமம். இது வந்து திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டங்க. கொல்லிமலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம புளியஞ்சோலை தான் போக போகிறோம். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா புளியஞ்சோலை போயிருந்தோம். ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்களா. அது வந்து எப்போ போனோம்னா ஆகஸ்ட் மாதத்தை போயிருந்தோம். ஆகஸ்ட் மாதம் போகிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு மழை பெஞ்சிருந்து புளியஞ்சோலையில் ஒரு தண்ணிக்கெல்லாம் பஞ்சம் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் போகிறோம். அதாவது மார்ச் மாதம் போகிறேன். மார்ச் மாதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போரு, கிணறு இது எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு தண்ணி. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளியஞ்சோலை தண்ணி இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியலிங்க. அதனால நேரில் போய் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 ரூபா போயிட்டா ஸ்கூல் காலேஜெலாம் லீவ் விட்ருவாங்க. அதனால் சம்மருங்க எல்லோரும் வந்து அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்க. எல்லோரும் மக்கள் வருவாங்க. ஏன்னா தண்ணி இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாதில்ல. அதனால அப்டேட் பண்ணுறதுக்காக தான் புளியஞ்சோலை இப்போ போகிறேங்க. ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம போய். பார்த்தீங்களா, இங்கே வந்து யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துலேருந்து வராங்க, நாமக்கல் மாவட்டத்துலேருந்து வராங்க, சேலம் இங்கேருந்து வராங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பெங்களூர், கர்நாடகாவிலேருந்து வராங்க, கேரளாவிலேருந்து வராங்க. திருச்சிக்கு வந்த உடனே திருச்சியில் கல்லாணங்கீது எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்தது டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம திருச்சி மாவட்டத்தில் வேறு எங்கே இருக்குதுன்னு கூகுள்லையோ அல்லது யூடியூப்லேயோ சர்ச் பண்ணால் புளியஞ்சோலை காட்டுதுங்க. எல்லோரும் இங்கே வந்துடுறாங்க. ஏன்னா இப்போ தண்ணி இருக்குதா இல்லைங்கிறது தெரியணுமில்ல. அதனால் நேரில் போயிட்டு நம்ம எந்த அளவுக்கு புளியஞ்சோலையில் தண்ணி இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாம். புளியஞ்சோலைக்கு எங்கேருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியிலிருந்து தாங்க புளியஞ்சோலைக்கு தண்ணி வருது. இந்த தண்ணியை தான் வந்து மக்கள் வந்து ஒரு புளியஞ்சோலையிலேருந்து ஓட மாதிரி போகுங்க. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு 30-40 கிராமம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த தண்ணியை பயன்படுத்திக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. அங்கே வந்து அதே மாதிரி கொல்லிமலையில் வந்து பார்த்திங்கன்னா மீன், அதெல்லாம் மீன்லாம் ஒரு பக்கம் பொறிச்சு விற்றுட்டே இருப்பாங்க. மீன், நண்டு இதெல்லாம் விற்றுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராஜா வாத்துக்கடைன்னு சொல்லி வாத்து வறுவல், சிக்கன் வறுவல் அதுவும் அங்கே ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும். அதேமாதிரி அங்கே கோயிலுக்கு வந்து பஞ்சமே இல்லைங்க. நிறையா சித்தர் கோயில் எல்லாமே இருக்குது. எல்லாம் சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்லிமலை விளையக்கூடிய மாப்பழா, வாழைன்னு சொல்லி அனைத்து வகையான பழங்களும் வந்து புளியஞ்சோலையில் விற்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பலாப்பழம் சீசனுங்க. இந்த சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அந்த பழத்தையெல்லாம் பயன்படுத்திக்கணும். பலாப்பழம் இப்போ கிடைக்குதுங்க, நம்ம வாங்கிட்டு வருவோம். ஓகேங்களா மக்களே, போகலாங்களா? வீடியோவை எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க மக்களே. அதாவது புளியஞ்சோலை நான் போகிறேன்னா என் கூடவே இருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நான் வந்து யதார்த்தமாக வீடியோ இருக்கும். போகலாங்களா மக்களே? வாங்க மக்களே, புளியஞ்சோலை போவோம். மக்கள் நாமக்கலுக்குள்ளே என்ட்ரி ஆகியாச்சுங்க. நாமக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா புளியஞ்சோலைக்கு 56 கிலோமீட்டருங்க. பாருங்கள், அங்கே தெரியுங்களா
கொல்லிமலையே பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் வருது. புளியஞ்சோலை வந்து 56 கிலோமீட்டருங்க. ஓகே மக்களே, போகலாங்களா? கொல்லிமலைக்கு 45 தான் வருது, ஆனால் புளியஞ்சோலைக்கு வந்து 56 கிலோமீட்டர் வருது. ஓகே மக்களே, போகலாம் வாங்க. மக்களே, இங்கே ஏதோ ஒரு கோயிலுங்க, பாலடைஞ்ச கோயில். பாருங்க, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னே கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு தெரில. இது போய் பார்ப்போம். எந்த சைடுன்னு இது தெரில. அப்பத்த மண் இதெல்லாம், அதான் ஒரிஜினலான ஒரு மலனுங்க. அப்பத்த தரமான மலன், எந்த ஒரு கலப்படம் இல்லாத செங்கல், அதே மாதிரி மண்ணுங்க போட்டு கட்டிக்கிறாங்க. நல்லா இருக்குது. ஏன்னா எந்த சைடு உள்ள நுழைவாயில்னே தெரில, என்ன கோயில்னே தெரில. எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே இருக்குது. இதுதான் நுழைவாயிலாட்டு இருக்குதுங்க. இந்த சைடு இருக்குது, ரோட்டுக்கு போனால் தெரியும். இதுதாங்க நுழைவாயில். தெரியுதுங்களா? உள்ளே தான் கோயில். சந்து தெரியுதுங்களா? இதுக்குள்ளே தான் உள்ளே போகணும் மாட்டிருக்கு. என்ன கோயில்னு தெரில, வழிபாட்டில் இல்லாமல் இருக்குது. இங்கே போகிற வழியில் ஒரு சாமி பார்த்தங்க, வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்கிறாப்புல. அப்படியே இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இங்கேயே நல்லா விவசாயம்லாம் பரவாயில்லைங்க, நல்லா பசுமையாக தான் இருக்குது. இதான் நிறுத்தினா இங்கேருந்து உங்களுக்கு வியூ பாயிண்ட் நல்லா இருக்குதுங்க. கொல்லிமலை பார்க்குறதுக்கு நல்லா ஓப்பனாக இருக்குது. பாருங்க, வேறு லெவலில் எல்லாமே சூப்பராக இருக்குல்ல. இங்கேருந்து வியூ பாயிண்ட் பாருங்கள் அப்படி கொல்லிமலை. நல்லா இருக்கிறீங்களா? நான் இருக்கீங்களா? போன வருஷம் வந்தேன். போயிட்டு வந்துடுறேன். எத்தனை மணி வரையில் இருப்பீங்க? 5 மணி வரையில் இருப்பீங்களா? நான் ஒரு மணி நேரத்தில் வரேன். உள்ள தண்ணி இருக்குங்களா? இருக்கு. சரி, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி கேர்ள்ஸ், நம்ம பணியார கடை அக்காங்க. பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்கா இருப்பாங்க. மக்கள்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புளியஞ்சோலை ரீச் ஆகியாச்சுங்க. வந்தாச்சு. வேறு லெவலில் இருக்குங்க புளியஞ்சோலை. இல்லை வந்து நுழைவு சீட்டு 10 ரூபாய்ங்க. அதாவது 2 வீலர்னு இருக்குன்னா 10 ரூபா. இப்போ ஆட்டோவோ அல்லது மற்ற இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா 100 அந்த மாதிரி வருங்க. நம்ம சுப்பிரமணி இங்கே நிறுத்தியாச்சுங்க. அவர் பாட்டுக்கு அவர் நிற்கிறாப்புல. சரி மக்களே, நம்ம அப்படியே போய் சுற்றி பார்ப்போம். மக்கள்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா புளியஞ்சோலைக்கு உள்ளே வந்தோடனே நீங்கள் வந்து ஒரு வாத்து வறுவலோ அல்லது ஒரு நாட்டுக்கோழி வறுவலோ சாப்பிட்ணுன்னா ராஜா, அதாவது ஹோட்டல் ராஜா சைவம் அசைவம் வாத்து கடைங்க. இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். உள்ளே எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஹோட்டல் தாங்க மக்கள்ஸ்.
அது கொல்லிமலை. இங்கே கொல்லிமலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடியது தான் புளியஞ்சோலை. கோயில் இன்னைக்கு தாங்க இருக்கு. ஓம் நமச்சிவாயா. பெரிய ஒரு கொடி மரங்க, பரவாயில்லைங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மரம் இருக்குதுங்க, நல்லா பசுமையா. என்ன மரம்னு தெரியல, அசோக மரமா என்னன்னு தெரியலைங்க. வேற லெவல். ஆஞ்சநேயர் போறாரு, ஸ்ரீராம ஜெயம். வன்னி மரம்னு நினைக்கிறேங்க, வன்னி மரமே தான் 100%. சரி மகளே, பரீஸ்வரர் சிவபெருமான். लागे नहीं कहीं ओ नजरिया, लागे नहीं कहीं नजरिया, लागे नहीं कहीं, लागे நம்ம அண்ணன் பாருங்க எங்க மாட்டு மேலே உட்காந்துக்கிறாப்புல ஜாலியா தம்பி. சுற்றி பார்த்துட்டு வரேன். लागे கோயில் ஓப்பனாக இருக்குல்ல, போன வருஷம் வரப்போ கோயில் ஓப்பன் இல்லை, 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. लागे नहीं कहीं, लागे नहीं कहीं, लागे नहीं कहीं ओ। நீங்களாம் வந்தீங்கன்னா 2 வீலர் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அப்புறம் இந்த சைடு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த சைடு வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதாவது இங்கே பெரும்பாலும் வந்து சிக்கன் மட்டன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருவாங்க. பாருங்க, சாப்பாடு, பரோட்டா, நாட்டுக்கோழி, மண் சட்டி ஒருவல், மீன் குழம்புன்னு சொல்லி காடை கிரேவி, வாத்து கிரேவி, தோசை அனைத்தும் இங்கே உண்டுங்க இந்த ஹோட்டலில். மக்கள்ஸ் தண்ணி பயங்கரமாக போயிட்டு இருக்குதுங்க பாருங்க. அதான் தெரிகிறதா, அங்கேருந்து ஒரே பயணம் செஞ்சு போயிட்டே இருக்குதுங்க. நம்மளோட தண்ணி இல்லைன்னு நினச்சேன். ஓகேங்க, தண்ணி இருக்குது, சந்தோஷம். நீங்கள் வரலாம். மே மாதம் சம்மர் லீவுகள்லாம் பசங்க, ஸ்கூல் பசங்களாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. நல்லா பசுமையாக தான் இருக்குது எல்லாம். ஃபில்டர் வாட்டர்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓடையில் குளிச்சுட்டு, அருவியில் குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து ஷாம்புக்கு இதெல்லாம் வாங்கிக்கலாங்க. ஓகே, சர்பத்து இருக்குது, சர்பத்து ஜூஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம், மாம்பழம், தர்பூசணி பழம் அனைத்தும் உண்டு. போண்டா, வடை, பணியாரங்க இது எல்லாமே உண்டாண்ணா. இங்கே பலகாரங்க இதெல்லாம் இருக்குது. லேட்டாகும். சரி சரி, நாங்கள் பரமத்தியில் வரணும். போண்டா பச்சி எல்லாமே கிடைக்கும். சரி சரி. ஓ, முட்டை போண்டா எல்லாம், காலிஃப்ளவர் சில்லி வகைமைகள் எல்லாமே கிடைக்கலாமா. கொஞ்சம் 12 மணியாக இருக்கலாமா. போண்டா பச்சி, காலிஃப்ளவர் சில்லி. மக்கள் பாருங்க, தண்ணி வருதுங்களா? அப்படியே எப்படி வருது பாருங்க முதல்ல. டாடா டாடா. எப்படி தெரியுதுங்களா? எப்படி இங்க இந்த ஆங்கிள் இருந்து எடுத்தாதான் நல்லா தெரியுது.
எப்படி வேற லெவல். இந்த ஓட தண்ணி வந்து எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்களா கொல்லிமலை, இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியிலிருந்து தாங்க நம்ம புளியஞ்சோலைக்கு தண்ணி வருதுங்க. அப்படியே ஓட வழியே இப்படி பாருங்க போகுது பார்த்தீங்களா, இப்படி சூப்பராக போயிட்டு இருக்குதுங்க. அப்படியே இப்படி டிராவல் பண்ணி இந்த பாலம் போட்டுருக்குறாங்க கோயிலுக்கு, எங்க காட்டுற எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த புளியஞ்சோலை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிராமம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. வர வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க, வயக்காடெல்லாம் இருந்துச்சு, தென்னந்தோப்பு மாந்தோப்பு எல்லாம் இருந்துச்சுங்க. அதுக்கு தான் இந்த தண்ணியெல்லாம் பயன்படுத்துங்க. உண்மையிலேயே சூப்பருங்க மக்களே, அருமையாக இருக்கு. சரி மக்களே, அப்படியே நம்ம செப்பில் கழட்டி விட்டு என்ன ஆஞ்சநேயருக்கு தூக்கிட்டு போயிட்டாருனா தான் வம்பாயிரும். உங்கள் குரங்கண்ண தூக்க மாட்டார். மக்கள்ஸ் பார்த்தீங்களா, ஸ்ரீ குருவாய் அம்மன் கோவிலுங்க, திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் புளியஞ்சோலை. போய் வழிபட்டு வந்துடலாம் வாங்க. கல்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி விநாயகருங்க. அதாவது அம்மன் பாதி விநாயகர் பாதிங்க. வேற லெவலில் இருக்கிறாப்பிள்ளைங்களா, வேற லெவலுங்க, சூப்பராக இருக்கிறாப்பிள்ளைங்களா. வழிபட்டுங்க மக்களே. ஓம் ஆதி விநாயகரின் திருவடிகள் போற்றி போற்றி. அப்படியே டிராவல் பண்ணி இங்கே வந்தோம்னா ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் முருகருங்க. ஐயா வழிபட்டுக்குங்க. ஓம் முருகப்பெருமானின் திருவடிகள் போற்றி போற்றி. சரி வாங்க மக்களே, கோயிலுக்குள்ள போகலாம். அம்மனை தரிசனம் செய்வோம். ஸ்ரீ குருவாய் அம்மன். குருவாய் அம்மனின் திருவடிகள் போற்றி போற்றி. குருவாய் அம்மனின் திருவடிகள் போற்றி போற்றி. குருவாய் அம்மனின் திருவடிகள் போற்றி போற்றி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருநீர்லாம் வச்சுக்கிறாங்க, அடிக்கிட்டு போம். இந்த ஸ்ரீ குருவாய் அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கும் அம்மன் தானுங்க காவல். நம்ம புளியஞ்சோலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அம்மன் தான் வந்து காவலுங்களாமா. இந்த அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செங்கலுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் கலர் கொடுத்துருப்பாங்க. செங்கலே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்து வச்சுருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் இந்த கலரில் தான் இருக்கும். அதனால இது வந்து ஒரு காவல் தெய்வங்கிறனால போலீஸ் ஸ்டேஷன் அமைப்புலேயே இங்கே வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருப்பாங்க பாருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த டிசைனை அமைச்சிருக்கிறாங்க இந்த கோயில். நம்ம குருவாய் அம்மன் எடுத்துக்கிட்டிங்கன்னா புளியஞ்சோலைக்கு அம்மன் தான் வந்து காவல் தெய்வங்க. கொல்லிமலைக்கு வந்து நம்ம குருவாய் அம்மன் தான் காவல் தெய்வங்க. வேற லெவல் இருக்கிறாப்பிள்ளைங்க. ஓகே மக்களே, குருவாய் அம்மா கொல்லிமலையில் இருக்கிறவங்களையும் சரி, புளியஞ்சோலையில் இருக்கக்கூடிய மக்களையும் சரி, நீங்கள் தான் காவல் காக்கணும். நீங்கள் தான் இது வரலையும் காத்துட்டு வரீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். இங்கே வர மக்களும் பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக போகணும். விவசாயம் நல்லபடியாக நடக்கணும். இது இப்போ இருக்கிற மாதிரி தண்ணி எப்போ இருக்கணும். ஓகே அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஓடையில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் நண்டு எல்லாம் வருங்க. அதையெல்லாம் அப்படியே இங்கே பிடிச்சி அப்படியே ரோஸ்ட் போட்டு வச்சுக்கிறாங்க, எண்ணெயில் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த மீனெல்லாம் இங்கே இதில் பிடிச்சதானே, ஓடையில் பிடிச்சதுங்களா? ஓ ரைட் ரைட் ரைட். அதில் என்னென்ன மீன் வச்சுருக்கிறீங்க? இலங்கா, பாறை, நெத்திலி, அயிலை, ஓ நண்டு. இதெல்லாம் ப்ரைஸ் எப்படின்னு வருது? அது ப்ரைஸ் எல்லாம் எப்படின்னு வருது? ரேட் கிலோ 500 ரூபா, கிலோ 500 ரூபா, கிலோ 300 400. ஓ சரி சரி ஓகே. நீங்கள் எங்கே தான் ரெகுலராக இங்கே கடை இருக்கும்? எப்போ இருக்கும்? 7 நாள் வந்தாலும் மக்களும் சாப்பிட்டு போகலாம். ஓ ரைட் ரைட். இதெல்லாம் இந்த பழமலை எங்கே கொல்லிமலையில் விளையிறதுங்களா? சரி சரிண்ணா. ஃப்ரெஷ்ஷாக கொண்டு இயற்கையாக தான், மருந்து இதெல்லாம் எது அடிக்காமல் இயற்கையாக. ஓகே இது எப்படியா? இது எப்படி சோடி 100 ரூபாய்ங்களா? இல்லை ஓ சைஸ் பொறுத்து மாறுதுங்களா? சரி சரி. கேர்ள்ஸ் எடுத்துங்களா சோளப்போட்டை. ஒரு சோளப்போட்டை எவ்வளோண்ணா? ஓ 2 50 ரூபா. ஒன்று வாங்கினா 30 ரூபாய்ங்களா? ஓகே
அதே மாதிரி இந்த மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம இந்த அருவியில் தாங்க பிடிச்சிது, அதாவது இந்த ஓடையில் பிடிச்சிது. நண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராட்டு, அதுக்கப்புறம் பாறை, கொளுத்திக்கீரி எல்லாம் இருக்குதுங்க. இது மீனுக்கு தரக்கூடிய பவுடருங்க. இதுதான் வந்து மீனுக்கு மேலே மசாலா வாட்டருக்கு இதை போட்டு தான் பொரிக்கிறாங்க. பரவாயில்ல, வேறு லெவல். அதே மாதிரி இங்கே ஓட தண்ணியில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஐயாட்ட வந்து சோப்பு, ஷாம்புக்கு இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே, மீனுக்குங்களா? மீனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஓ, முறுக்கு போடுறீங்களா? சரி சரி. ஒரு முறுக்கு எவ்வளோண்ணா? ஒரு முறுக்கு 5 ரூபாய்ங்களா? ஆமாம், பரவாயில்ல விடுங்க, இந்த மாதிரி எதார்த்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதான் மக்கள்ஸ், அருவிக்குள்ளே, அதாவது அருவி தண்ணி உழவக்கூடிய இடத்துக்கு என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சுங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். இது வழியாக தான் உள்ளே போனாங்க. டிக்கெட் வாங்கிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். 5 minutes later. மக்கள்ஸ், இந்த அருவி தண்ணியில் குளிக்கிறதுக்கு 10 ரூபாய்ங்க. ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட் கிட்ட ஐயாட்ட வந்து வாங்கியாச்சுங்க 10 ரூபா. ரெண்டாவது இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது, பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க. அதாவது மக்களை வந்து எடுக்கக்கூடாது. மற்றபடி நம்ம இந்த தண்ணி போகிறது, மற்ற இயற்கையான மரம் செடி கொடி இதை எடுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. யாரும் தவற எடுத்து 80,000 பெயிண்ட் போட்டுருந்தாங்களாமா. மக்களே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கூடாலமாக இருக்கா, சேமையாக இருக்குங்க வியூ பாயிண்ட்லாம். கேர்ள்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. இல்லை அப்படி போகிறாங்க, அந்த சைடு தான் தண்ணி இருக்கும் போல். நம்ம இந்த சைடு சுற்றி பார்த்துட்டு வருவோம். கேர்ள்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கல் இருக்கும், கீழே பார்த்து போகணும். அப்புறம் குட்டீஸ் எல்லாம் வந்து மேலே பார்த்துட்டு ஓடினாங்கன்னா கீழே வந்தாங்கன்னா அவ்வளோதான், பல்லெல்லாம் தெரிச்சிடும். பாருங்க, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் வைக்கணும். எல்லாம் கல் இருக்குது, அதுவும் முழுன்னு கல் இருக்குங்க, வழுக்குது. இந்த மாதிரி பார்த்து தான் போகணும். அதான் மக்கள்ஸ். அந்த சைடு இருந்தாங்க தண்ணி வருது, அதுதான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிங்க. அங்கே கொல்லிமலையில் மழை பெஞ்சால் அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியிலிருந்து தண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணி நம்ம புளியஞ்சோலைக்கு வந்துடுதுங்க. இப்போ பார்க்குற தண்ணி அந்த தண்ணி தாங்க, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தண்ணி தான். ஓகேங்களா? இப்படி ட்ராவல் பண்ணி இப்படி போயிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு இன்ட்ரோவிலே காமிச்சிருப்பேன். அந்த சைடும் போகுது, அப்படியே ட்ராவல் பண்ணி எடுத்துக்கிட்டால் இந்த சைடு போகுதுங்க. சரி மக்களே, ஒரு கை காலையாவது நாம் நினச்சிப்போம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீரை கொடுத்த ஆகாய கங்கை கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிருந்து செப்பல் கூட கழிச்சிட்டுங்க. ஆகாய கங்கையம்மா, இந்த நீரை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை வணங்கிட்டு தான் இந்த தண்ணியே தொடுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நீர் எப்பவும் மக்களுக்கு வந்து பயன்படக்கூடிய வகையில் எப்பவும் கிடைக்கணும். விவசாயத்துக்கு நல்லா பயன்படுத்துகிறாங்க. செப்பல் இங்கே கழிச்சிட்டேன், இப்போ செப்பல் தொட்டுக்கலாம். உள்ளே போய் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிக்கலாங்க மக்களே. இங்கே 3 பேர் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அவருடைய அந்த 2 சின்ன பையனுடைய அப்பா, 2 சின்ன பையன், 3 பேர் குளிக்கிறாங்க. இந்த மாதிரி பாதுகாப்பாக குளிக்கணும். அந்த இடம் அநேகமாக ஆழம்னு நினைக்கிறேன். அங்கே பாரு மக்களே, டேஞ்சர்னு போட்டிருக்கிறாங்களா, அங்கெல்லாம் ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஏற்கனவே 2-3 பேர் இறந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி புதக்குழி மாதிரிங்க. இதை பார்த்து தான் இருக்கணும் இந்த இடத்த. அந்த 2 சின்ன பையனுங்களாம் எங்கள் அப்பாவோடைய பாதுகாப்பில் குளிக்கிறாங்க. ஓகே, சரி மக்களே, நம்ம அப்படியே மூஞ்சி கழுவுவோம். நல்ல இடமா அந்த இடத்துல குளிக்கலாம். ஜாலியாக இருக்குதுங்க, ஜில்லுன்னு இருக்குது. அப்படி தண்ணியை மோந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியிலிருந்து வரக்கூடிய ஒரு இயற்கை கலந்த இந்த நீரில் மூஞ்சி கழுவுது வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையிலேயே வந்து மூலிகை தண்ணிங்க. அதாவது கொல்லிமலைக்கு மேலே பல லட்சம் மூலிகை இருக்குது. அதில் சில லட்சம் மூலிகையில் இந்த தண்ணி வந்து பட்டு வந்திருக்கும். மற்றப்போ நம்ம மூஞ்சி கழுவுறோம். இதில் மூஞ்சி கழுவுனா எல்லாம் பழக்கம்னு ஆகிடுவோம். ஓகே மகளே, ஓகே டன். கேர்ள்ஸ், இங்கே வந்து நம்ம ஆஞ்சநேயர் இருக்கிறப்ப பார்த்தீங்களா,
குரங்கண்ணன் அவர் வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருப்பார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம். எல்லா சாப்பாட்டையும் தூக்கிட்டு போயிட்டாரு. சாப்பாடு போனால் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாங்க. பர்ஸு, மொபைலு இதெல்லாம் இங்கே வச்சுட்டு குளிச்சிங்கன்னா அவர் வந்து தூக்கிட்டு அப்படி இப்படி பார்த்தீங்களா புதற்காட்டுக்குள்ளே உள்ளே ஓடிடுவாப்புல, பிடிக்கவே முடியாது அவரை. ஆமாம், அதனால் 2 பேர் வந்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு ஒவ்வொருத்தராக குளிங்க. இது என்ன பண்ணீங்க, இங்கே தான் இருக்கணும். ஆமாம், அருவியிலிருந்து உழவக்கூடிய தண்ணி அப்படியே ஓடையாக போயிட்டு இருக்குதுங்களா, எப்படி போகுது பாருங்க மக்களே, ஜம் ஜம்முன்னு. பரவாயில்லைங்க. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா போரில் கிணத்துல எல்லாம் ட்ரை ஆயிடுச்சுங்க. விவசாயம் பண்ணுறக்கே தண்ணி இல்லை. உண்மையிலேயே இந்த புளியஞ்சோலை மக்கள் கொடுத்து வச்சுவீங்க. சூப்பருங்க, அருமைங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க இது ஒரு ஓடை தண்ணிங்க, இது இந்த சைடு போகுது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பார்த்தீங்களா, இது வந்து 2ஆவதாக இருக்கக்கூடிய ஓடை தண்ணிங்க. அதாவது இது வந்து இந்த சைடு இப்படி பயணம் செஞ்சு போகுது, இப்படி போய் அந்த சைடு இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படுதுங்க. அங்கங்கே பிரியுதுங்க, 3-4 பக்கமும் ஓடை தண்ணியெல்லாம் பிரிஞ்சு போகுது, நல்லா விவசாயத்துக்கு பயன்படுது. அதாவது புளியஞ்சோலை அடிவாரத்தில் இருந்து அப்படியே கொல்லிமலைக்கு மேலே போகிற மாதிரி ஏதாவது ரூட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க, என்னன்னு தெரியலிங்க. இப்படிதான் நானும் நினைக்கிறேன். இதில் வழியாக தான் ரோப் கார் போக மாட்டேங்குதுங்க. ரோப்பா இல்லை ஏதாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி பஸ் மட்டும் என்னன்னு தெரியல, ஏதோ மொத்தத்தில் போட்டுக்கிறாங்க. ஓகே மக்களே, தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மரத்தை பார்த்தீங்களா கீழே இருந்து பாருங்க மகளே, கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மரத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சேர்ந்தா தான் கட்டி பிடிக்க முடியுங்க, அவ்வளோ பெரிய மரம். பாருங்க தாவெல்லாம் வேற லெவல் பிரம்மாண்டமாக இருக்குங்க. மக்கள்லாம் வந்து வரிசையாக வண்ணமாக இருக்கிறாங்க. அதாவது புளியஞ்சோலைக்கு வருகை தந்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். இல்லை 4 நாள் லீவுங்களா, அதனால மக்கள் இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குங்க. சூலாயத்தோட ஒரு சிவலிங்கம் இருக்கிறாப்புல, வழிபடலாம் வாங்க மக்களே. செப்பல் கழட்டி விட்டு சிவனை வணங்குவோம். ஓம் சிவாய நமக. சிவலிங்கம். ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. நன்றிப்பா சிவருமானப்பா, இங்கே வரவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும், நல்லதே நடக்கணும்ப்பா. ஓம் சிவாய நமக. இந்த புளியஞ்சோலை இருக்கக்கூடிய தண்ணி வந்து என்றைக்கும் வைக்கக்கூடாது, விவசாயத்துக்கு நல்லா பயன்படணும். ஓம் சிவாய நமக. அப்படி இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவன் அப்பாவுடைய சூலாயுதங்க வேறு லெவலு. ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. இன்றைக்கி எவ்வளோ எல்லாம் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க மகளே. இந்த மாதிரி தாங்க மக்கள் வந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, மக்கள் கூட்டம் இப்போ தான் வர ஆரம்பிக்குது, மேலாம் ஃபுல்லாக இருப்பாங்க. ப்ரோ, இதான் ஃபஸ்ட் டைம் புளியஞ்சோலை வரீங்களா? பரவாயில்ல, நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருச்சியிலிருந்து வரீங்களா? இதான் ஃபஸ்ட் டைம்ங்களா இல்லை ரெண்டாவது? பிடிச்சிருக்கா? தண்ணி ஓரளவுக்கு இருக்குங்களா உங்களுக்கு? நார்மலாக தான் இருக்கு. என்ன படிக்கிறீங்களா இல்லை காலேஜுங்களா இல்லை 12th எழுத போகிறீங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறீங்க? ஓ பரவாயில்லைங்களா? சரி, போய் ஜாலியெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. தண்ணி கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு. நான் இல்லைன்னு நினச்சி வந்தோம், பரவாயில்ல. சரி ப்ரோ, சரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் வேறு பாருங்க மகளே, வா எங்கேருந்து வருதுன்னு பாருங்க. அப்படியே ஐயோ பெரிய வேறுங்க, இதை பிடிச்சி தொங்கினாலும் உழவ மாட்டோம். அப்படி ஜம்முன்னு உட்காந்துக்கலாம் பண்ணுறதுக்கு எறும்பு இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, நல்லா கடிச்சிடும். பரவாயில்ல மக்களே, ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு போகுதுங்க, விவசாயத்துக்கும் நல்லா பயன்படும். ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய பல லட்சம் உயிரினத்துக்கு தண்ணி பயன்படுது. மக்கள் வந்து நல்லா ஜாலியாக குளிக்கலாம். பரவாயில்லைங்க, இன்னும் 2 மாதத்துக்கு இந்த தண்ணி பற்றும். அது ஒரு மடி மழை பெஞ்சிரும், மடி தண்ணி வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
மீன் நிறைய இருக்குதுங்க. இங்கே தான் மீன் பிடிக்கிறாங்கலாம். பாருங்க எவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்கிறாரு. ஹாய் பாய், ஏடா சோகமாக்குற? சாப்பிட்டியா? சாப்பாடு கிடைக்கலையா உனக்கு? பழமெல்லாம் நிறைய கொல்லிமலைக்கு மேலே கிடைக்கும். இந்த சைடு நிறைய பழமெல்லாம் இருக்குது, பொறிச்சு சாப்பிடு. ஃப்ரெண்டை காணான்னு தொலைகிட்டு இருக்கிறியா? சரி பாய், வரேன். வேற லெவலுங்க. மீன்லாம் இருக்கு. பேக் கேமரா போய் மீனை கட்டுறாருங்க. மீன் தெரியுதுங்களா? சின்ன சின்ன குட்டி மீன் எல்லாம் நிறைய இருக்குங்க. பாருங்கலாம், நிறைய மீன் இருக்கு. சின்ன மீன் பெரிய மீன் எல்லாமே இருக்குங்க. சரி மக்களே, எங்கிருந்து வரீங்க? லோக்கல் தாங்களாண்ணா? பரவாயில்ல. புளிஞ்சோலை இந்த வருஷம் தண்ணி கொஞ்சம் சேர்த்தி வருதுங்களா? பெரும்பாலும் வாரதில்லை, லோக்கல் தாங்க. சரி சரி. இன்னுமே தண்ணி சேர்த்தி மழை பெஞ்சா வந்துடும், ஃபுல்லாக வந்துடும். மக்கள்ஸ் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை திருச்சிராப்பள்ளி வட்டம் உப்புலியாபுரம் ஊராட்சி ஒன்றியம். இது வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் உடை மாற்றக்கூடிய இடங்க. அப்படி இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஆண்கள் மாற்றிக்கலாங்க, அந்த சைடு பெண்கள் மாற்றிக்கலாம். அது தெரியாமல் எல்லோரும் இந்த சைடு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கிறாங்க. இங்கேயே வந்து மாற்றிக்கலாம் மகளே, இங்கேயே வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். கேர்ள்ஸ் இப்போ தெரியுதுங்களா? மேலே போகுது பாருங்கள், இங்கேருந்து ரூட்டு போட்டு இருக்கிறாங்க, தெரியுதுங்களா? பாருங்க, கொல்லிமலைக்கு மேலே அப்படியே ரோடு போடுறாங்க. பாதை போகுது பாருங்கள், நடந்தே போகிற மாதிரி இருக்குதுங்க. ஓகே. கழுத்து வலி பல்லு வலிக்கலாம் பாருங்க. கொல்லிமலை தைலம் மூலிகை தைலம். கொல்லிமலை தைலம் பாருங்க, மூலிகை தைலம். கொல்லிமலை வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கேண்ணா? ஓகேண்ணா. எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்றீங்க? இந்த பிசினஸ் நான் வந்து ஒரு 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷம் பண்றீங்களா? ஓகே. இங்க மட்டுமானா பிரான்ச் வெளிக்குது? இங்க மட்டும் தானா? நமக்கு மூலிகை கண்காட்சி, இந்த இயற்கை வேளாண்மை விவசாய கண்காட்சி இது போல நடத்துற விசேஷங்களையும் நம்ம போய் கலந்து இந்த இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டு மூலிகை எல்லாம் எடுத்துட்டு போய் கண்காட்சி எல்லாம் வச்சுட்டு இங்க இருக்கிற பவுடருக்கு இதெல்லாம். ஆமாங்க, இந்த மூலிகை பொருட்களை செய்யக்கூடிய இலவசமா சில விஷயங்கள் பண்ணி அவங்களுக்கு வருமானம், கண்ணுக்கு சொட்டு மருந்து விடுறது, இந்த மூலிகை கண்காட்சி எல்லாம் விடுறது. இது வந்து இப்ப டூரிஸ்ட் பிளேஸ்னால சனி ஞாயிறு கொஞ்சம் நல்லா பிஸியா இருக்கும், அரசு விடுமுறைனால கொஞ்சம் பிஸியா இருக்கும். அந்த தைலமும் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வலி, கை கால் வலி, சுளுக்கு, இந்த மாதிரி வீக்கத்துக்கு, ரத்த கட்டுக்கு, அதே மாதிரி ஒத்த தலைவலிக்கு. ஒத்த தலைவலிக்கு இதானா? ஒத்த தலைவலிக்குங்க. இது வந்து 100 ரூபா கொடுக்கணும், கொஞ்சம் நல்லா வேகமா இருக்கும். இது 50 ரூபா. இது ஓம வலி தைலம் சொல்றாங்க, 50 ரூபா. சளி தலைவலிக்கெல்லாம் போடுறது. இது மூட்டு வலி, ரத்த கட்டு, வீக்கம், சுளுக்கு, அடிப்பட்ட நரம்பு பிரச்சனை, முட்டி வலி, இடுப்பு வலிக்கெல்லாம் போடுறது. இதெல்லாம் எளிதா டீ மாதிரி சாப்பிடக்கூடிய பொடி வகைகள். ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு ஆத்தி சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல், செரிமான கோளாறு, இந்த மாதிரி ஓரிதழ் தாமரைன்னு சொல்றதுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மலட்டுத்தன்மை இந்த மாதிரி சொல்றது, சத்துக்கு, உடல் ஹெல்த்துக்கு சாப்பிடக்கூடியது. அவுரி பொடி, நாவல் விதை பொடி, திரிகடுக்கு, சளிக்கு, மூலத்துக்கு, பிரண்டை பொடி, கரிசலாங்கண்ணி. அதாவது மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு மூலிகை பொருளாவும் இருக்கணும், அவங்க எளிதா பயன்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு போய் அவங்க வெளியில இதை பத்தி உணர்ந்து நிறைய இதை பத்தி பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம். கம்மியான விலை தான், இதெல்லாம் நார்மல் ரேட்டு தான், ஒரு 100 ரூபாய்க்கு அடக்கம். இது ஒரு பாக்கெட். இது பாக்கெட் வந்து ஓரிதழ் தாமரைன்னு சொல்றதுன்னா, ஓரிதழ் தாமரை 70 ரூபா ரேட். ஒவ்வொன்றும் மாறுங்களா? ஒவ்வொரு மாறுங்க. அதே மாதிரி இப்போ இது செம்பருத்தி பொடி, இது கலெக்ட் பண்ணி பண்றது 90 ரூபாங்க. 90 ரூபா. பிரண்டை பொடின்னு சொல்றது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா. 50 ரூபா. ஆமா. கரிசலாங்கண்ணி பொடி, ஆவாரம்பு பொடி, இந்த மாதிரி எல்லாமே இருக்குண்ணா. அமுக்கரா பொடி, ஜாதிக்காய் பொடி, எல்லாமே கொஞ்சம் மக்கள் இது வந்து ஜென்ரலா தெரியக்கூடிய பொடி. இதை வந்து இயல்பா பயன்படுத்தக்கூடியவான பொடியாகவும் இருக்குது. இந்த வழிங்க, இந்த பெரும்பாலும் இயற்கை பகுதினால இந்த மலை, இந்த சுற்றுலாத்தலத்துக்கு வரவங்க இந்த இயற்கையா கிடைக்கக்கூடிய நாம சொந்தமா செய்யக்கூடிய இந்த தைலம்லாம் வாங்கிட்டு போவாங்க, நல்லா வேலை செய்யும். இந்த தைலம் இருக்குன்னா இது வந்து கால் வலி, சுளுக்கு, ரத்த கட்டு, வீக்கம், அடிப்பட்ட வீக்கம், நரம்பு பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த மாதிரி. எவ்வளவு பிரைஸ்? இது 100 ரூபாய் தாங்க. 100 ரூபாய் தான். 100 ரூபாய் தாங்க. இது என்ன? இது பெருசா? இது வந்து நம்ம கூந்தல் தைலம் சொல்றோம், முடி கொட்டுது, ஆமா, முடி வளரணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த தைலத்தை. இது பிரைஸ்னா அது இது வந்து 300 ரூபான்னு கொடுக்கும். 300 ரூபாய் இருக்கு. இதெல்லாம் வந்து மோதிரம், இந்த மாதிரி ராசி பலன். இப்போ இங்க வந்து கோயில் இருக்கனால கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போறவங்க இந்த மோதிரம், இந்த கண்டிசிக்கு போடுற காப்புகள்லாம் வந்து வாங்கிட்டு போறனால அவங்களுக்காக டூரிஸ்டுங்கனால இதை வச்சிருக்குண்ணா. பக்கத்துல கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற மாசி பெரியண்ண சாமி கோயில் இருக்கு. அங்க வந்து வழிபாட்டு வரவங்க இதெல்லாம் கொஞ்சம் விரும்புவாங்க, அவங்களுக்காக இதெல்லாம் வச்சு ஒரு மூலிகை சூப் எல்லாம் போட்டுருப்பீங்க. 10 ரூபாய்க்கு ரெடி பண்ணி இப்பதான் வந்தாங்க. நான் கடை திறந்து வச்சேன்னா இப்ப ரெடி பண்ணிடுவோம். 10 நிமிஷம் ரெடி ஆயிடும். என்னோட நம்பர் ஒன்னும் சொல்லி
சொல்லிடுறேன். நம்பர் சொல்லுங்கண்ணா. என்னோட நம்பர் 9485518129. ஓகேண்ணா. இந்த நம்பர் ஃபோன் போட்டால் தைலேருந்து வேணா கூட அனுப்பி விடலாம். கொரியரில் அனுப்பி விடலாம். அனுப்பிச்சு ஆன்லைன்லேயே உங்களுக்கு கொரியரில் போட்டுவிடுவாங்க. அட்ரஸ் வாட்ஸ்அப்பில் போட்டுவிடுவாங்க. கொரியரில் போட்டு நல்லா வேலை செய்யும். நம்ம சொந்தமாக இங்கேயே தயாரிக்கக்கூடிய மருந்து. ஆன்லைன் புக்கிங் எல்லாமே இருக்கு. ஐயாயிரம் இருக்குண்ணா இருக்கு. ஓகேண்ணா, நன்றிண்ணா. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சிண்ணா. வணக்கம். அவ்வளோதான் மக்கள்ஸ், புளியஞ்சோலை பயணம் இதோட நிறைவேப்படுதுங்க. போயிட்டு ஒரு வந்ததுக்கு அடையாளமாக பலாப்பழம் இது வாங்கிட்டு போகலாங்க. ஓகே, வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதான் மக்கள்ஸ், கிளம்பலாம். பலாப்பழம் எவ்வளோ வருது ஒரு பழம்? ஓ, அந்த முழு பழம் தர மாட்டீங்களா? எவ்வளோ வரும் அப்படி கொடுத்தா? குறைஞ்ச 300 200 இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லைங்களா? ஏன்னா போன டைம் சீசன் கிடையாதா இப்போ? ஓ, போன டைம் வரப்போ வாங்கிட்டு போயிருந்தேன். ஓ, ஓ சரி சரிண்ணா. இப்போ கிடைக்காது. பார்க்கலாம். 100 ரூபாய்ங்களா? ஒரு 150 ரூபாய்க்கு கொடுத்துருங்கண்ணா. ஓ, ஆடி மாதம் தான் சீசனுங்களா? ஓ ரைட் ரைட். நம்ம போன டைம் அந்த மாதிரி தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதான் கிடச்சிச்சு. ஓ ரைட் ரைட். 150 ரூபாய்க்கு எவ்வளோ? 3/4 கிலோ வருங்களா? யூடியூப்ல போடுறேங்கண்ணா. ஆமாண்ணா. மக்கள் 7 நீங்க யூடியூப் டிவியில் ஆன் பண்ணா வந்துடும். ஓகேண்ணா, இருங்க அமௌண்ட் தரேன். மக்கள் பலாப்பழம் 150 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. பழமாக கிடைக்குது. பணியாரம் சாப்பிட கிளம்பலாங்க. கட்ட போய் பணியாரம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். இதோட புளியஞ்சோலை விளக்கம் முடிச்சுக்கலாங்க. அவ்வளோதான் மக்கள்ஸ், ஃபைனலாக வந்து அக்கா கடைக்கு வந்தாச்சுங்க. பணியாரம் சுட்டுட்டு இருக்கிறாங்க. அக்கா வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, போன வருஷம் பார்த்தது மறுபடியும் இந்த வருஷம் பார்க்குறோம். ஓகே, சூப்பராக இருக்கிறேங்க. இதான் மக்கள்ஸ் அக்கா கடை, தனம் டிஃபன் ஸ்டாலுங்க. 7 மக்களே, ஆடியோவுக்கு வருந்தனும் அந்த இடத்த கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சுங்க. நானும் கவனிக்கல. அக்கா கடையில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதாவது காப்பிரைட் வந்துடும். அதனால தான் வந்து நான் இந்த ஒரு நிமிஷம் வந்து ஆடியோவை கட் பண்ணி எடுத்துட்டுங்க. அதுக்கு இதெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அக்காக்கிட்ட என்னென்ன பேசுனுங்கிறத அப்படி உங்களுக்கு வாய்ஸ் ஓவராக தரம் பாருங்கள். அக்காக்கிட்ட வந்து 7 நாள் கடை இருக்குமான்னு கேட்டதுக்கு 7 நாள் கடை இங்கே தாப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி வருஷத்துக்கு 365 நாள் இல்லை, ஒரு 5 நாள் 10 நாள் தான் லீவ் போடுவேன். மேக்ஸிமம் கடை இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளியஞ்சோலைக்கு வர்றதுக்கு நாமக்கல்லிருந்து புளியஞ்சோலைக்கு பஸ் ரூட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. நாமக்கல்லிருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக புளியஞ்சோலைக்கு பஸ் கிடையாதுங்க. நாமக்கல்லிருந்து பச்சை பெருமாள்பட்டிங்கிற ஊருக்கு வந்து நாமக்கல்லிருந்து பஸ் வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பெருமாள்பட்டியிலிருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி புளியஞ்சோலைக்கு வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருச்சியிலிருந்து வரவங்களும் சரி, சேலத்துலேருந்து வரவங்களும் சரி, நேராக டைரெக்டாக துறையூர் வந்துட்டால் துறையூர்லேருந்து டைரெக்டாக வந்து 5C அப்படிங்கிற ஒரு பஸ்ஸு வந்து புளியஞ்சோலையே வருதுங்க. இந்த மாதிரி தாங்க பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான் மக்களே. இல்லைங்க, கல்லெடுப்புங்களா? கல்லெடுப்பு. ஓ, நல்லா இருக்கும். இது வந்து அந்த காலத்துல 30 பைசாவுக்கு எடுத்த கல்லு. இந்த கல்லு 30 பைசாவுக்கு எடுத்தீங்களா? 30 பைசாவுக்கு அம்மாச்சி எடுத்த கல்லு. அம்மாவுக்கு அம்மா எடுத்தது. இது வந்து இவ்வளவு நாளைக்கு இதுதான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. நாளைக்கு இந்த கல்லு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து இது வந்து எனக்கு சோறு போடுறது தான். இப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வச்சிருக்கீங்க இந்த கல்ல? 20 வருஷமா இந்த கல்ல வச்சிருக்கீங்க. 50 காசுக்கு வாங்குறதுங்களா? ஓ, 30 பைசாவுக்கு. ஓ, 30 பைசாவுக்கு வாங்குறது. நான் சேர்த்து சொல்லிட்டேன் 20 பைசா. ஓ, சொல்றாங்கல்ல புளியஞ்சோலை போயிட்டே இருக்கிறாங்க கார்லயும் சரி. அதுக்கப்புறம் பஸ் வருது பாருங்க. அதாங்க, இது வந்து துறையூர்லேருந்து வர பஸ்ஸுங்களா? 5C துறையூர்லேருந்து வருதுங்க பஸ். புளியஞ்சோலையே நேரடியாக போகுது. ஜம்முனா ஆல் பாக்ஸில் சூடாக போட்டு வச்சுக்கிறாங்க. பணியாரம் இட்லி இருக்கு. நாம் வந்து பணியாரம் தான் வாங்கிக்கிறோம். போட்டாச்சுங்க உங்களுக்கு ஜம்முன்னு பணியாரம். மக்கள்ஸ், ஆம்லெட் வந்து 20 ரூபாய்ங்க. ஒரு பணியாரம் 5 ரூபா. 20 ரூபாய்க்கு 4 பணியாரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை பணியாரம் வந்து 10 ரூபா ஒன்று. அதான் மக்கள்ஸ், கிளம்பிடுச்சுங்க பஸ்ஸு.
இது துறையூர் வந்தானே பஸ் கிளம்பிடுச்சு. பெப்பருங்களா? பெப்பர் டேஸ்டா இருக்கும். அதான் அதான் அதான். அதான் மக்கள் முட்டை பணியாரம் ரெடி. ஓகே, அது ரெடி ஆகிட்டுங்க, நாம சாப்பிடலாம். இது குருமா. ஓ குருமாங்க. ரைட். இது தக்காளி சட்னி. குருமா தக்காளி சட்னி. இது பாருங்க தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி. ஓகே. ஓ புளி பணியாரத்துக்கு வந்து இது குழம்பு என்னது? குருமா, சைவ குருமா. ஆமா. அதுக்கப்புறம் தக்காளி சட்னி, கார சட்னிங்களா? தக்காளி சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. ஓகே ரைட். பாருங்க 5 ரூபா ஒரு பணியாரம் ஒருத்தங்க சூப்பரா இருக்கு, சாப்பிடலாம். பணியாரம் சூப்பரா இருக்கு. அதான் நெக்ஸ்ட் ஆம்லெட் மக்களே, வேற லெவல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து முட்டை பணியாரங்க, வேற லெவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்கா வந்து ஆம்லெட் கொடுத்துருக்குறாங்க வேற லெவலில் பெப்பர்லாம் போட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பணியாரங்க. இது வந்து முட்டை பணியாரம். முட்டை பணியாரம் தான் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. முட்டை பணியாரம் பாருங்க, வேற லெவல் இருக்கு. அது சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்க மாட்டிருக்கு. எல்லாரும் கேட்பாங்க. அதான் அதான் மழை கடைசி எப்போ மழை பெஞ்சது? 2-3 நாள் ஆகுது. 2-3 நாள் ஆகுது. அதான் கொஞ்சம் வர கூலிங்கா இருக்கு. அதான் வர வழியில பார்த்தா தண்ணி தேங்கி நின்றுச்சு. சரியான மழை. மழை பெஞ்சதுனாவே எல்லாம் வெள்ளாம வச்சிருவாங்க. சூப்பரா வச்சிருவாங்க. நமக்கெல்லாம் காடு தோட்டம்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஓ சரி சரி. இந்த இது மட்டும்தாங்க, கோழி தாங்க, காடு தோட்டம்லாம் எதுவும் கிடையாது. சாஸ் ஃபைனலாக வந்து முட்டை பணியாரம். சாஸ் இதே மாதிரி டேஸ்ட்டும் கொடுங்க, தரத்தையும் குறைச்சிடாதீங்க, நல்லபடியாக ஓடும். அப்படி பண்ணுங்க போதும். வருங்க மக்களே, எல்லாம் பெப்பர் எல்லாம் போட்டு. ஓ ரைட் ரைட் ரைட். இது மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க, அதான் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்னைக்குமே ஆயில் நமக்கு ஒத்து வராது. ஏன்னா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். கண்டிப்பா. நல்லா இருக்குன்னு நாளைக்கு வருவாங்க. அதான் சேஸ் மட்டும் ஃபைனலா ஆம்லெட்டோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. முட்டை பணியாரம் வேற லெவலுங்க. அரிசி பணியாரம் சூப்பரு. ஆம்லெட்டும் அதுக்கு மேலேங்க வேற லெவல் இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்குது அக்காட்ட. சூப்பர், அருமையா இருக்கு. சரி மகளே, சாப்பிட்டு வந்து பாக்குறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுங்க. பரவாயில்ல, கை கொடுங்க. சூப்பர். எப்பவும் டேஸ்டியும் அந்த தரத்தையும் குறைச்சிடாதீங்க. குறைக்கவே மாட்டேன். அதான் 20 வருஷமா இதே தான் செஞ்சு. ஓகே, தரமா கொடுங்க. எவ்வளோ ஆச்சுங்க நம்மளுக்கு? 4 பணியாரம், 2 முட்டை பணியாரம், ஒரு ஆம்லெட். சரி, சூப்பரா இருக்கு. பாய். சரி பார்க்கலாம். இல்ல வேண்டாம் வைங்க, பரவாயில்ல. அதெல்லாம் வேண்டாம் வைங்க, அது பரவாயில்ல வைங்க, அதனால என்ன. சரிங்க, வரேன். பாய். மக்கள் உண்மையிலேயே அக்காட்ட வந்து சூப்பரா இருக்கு. அதாவது குழி பணியாரம் சரி, முட்டை பணியாரம் சரி, ஆம்லெட் சரி, அதுக்கு தரக்கூடிய குழம்பும் சரி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி எல்லாமே வேற லெவல் இருக்குங்க. சூப்பரா இருக்கு. இருக்குது, யாரும் சாப்பிடாம போகணும்னு அவசியம் கிடையாது. அதான் தரமா இருக்கிறனால சாப்பிடலாம். சரி சாப்பிடலாம். சரி மக்கள், இதோட நம்ம புளியஞ்சோலை விளாக் வந்து முடிச்சுக்கலாங்க. சூப்பரா இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வந்து புளியஞ்சோலையை வந்து ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அக்காட்ட வந்து பணியாரம் சாப்பிட்டு போங்க. அக்காவை தாண்டி தான் நீங்கள் போகணும்.
அக்கா தான் வந்து ஒரு நுழைவு சீட்டு மாதிரி இங்க இருந்து நீங்க தான் போகணும். கோயில்ல கருப்புசாமி காவலுக்கு இருக்கிறாருன்னா நீங்க புளியஞ்சோலை வந்து பணியாரக்காரம்மா தான் காவல். நீங்க தான் காவலுக்கு. ஆமா. ஓகே. அதாவது விநாயகர் மாதிரி இங்க முதன்மை கடவுள் விநாயகர் மாதிரி அக்கா வந்து. சரிங்க, பார்க்கலாம். ஓகே, பாய் மகளே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.